ஏய், அங்க பாருடி உட்கார்ந்திருக்கா. என்னடி தமிழ் இப்படி மண்ல உட்கார்ந்திருக்க? ஏன் குத்தமா என்ன? மண்ணு தான் நமக்கு தண்ணி தருது, சாப்பாடு தருது, நம்மள சுமக்குதும் கூட. மண்ணுக்கு மரியாதை பண்ணணும்ல. இதுக்கு தாண்டி லைப்ரரிக்கு போறவகிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். இப்படி தத்துவமா பேசி கொல்ற. ஏ ஆமா, அதே மண்ணு தானே உன்னை துரத்தி விட்டுருச்சுன்னு சொன்ன. மண் ஒண்ணு எங்களை விரட்டல, மனுஷங்க தான் விரட்டினாங்க. உன் மண்டையில களிமண் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்க. இங்க பாரு நிவே, உங்க அப்பா உன் கால் மண்ல கூட படாத அளவுக்கு உன்னை வளர்த்திருக்காரு. அதான் மண்ணோட அருமை உனக்கு தெரியல. ஏய் விடுடி, அங்க பெஞ்ச் இருக்குல்ல, அங்க போய் உட்கார வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஏன் மண்ல உட்கார்ந்துருக்க? இல்லடி, வரும்போது அங்க பசங்க எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க, அதனாலதான் நான் தனியா வந்து உட்காந்துட்டேன். பசங்க பக்கத்துல உட்கார வேண்டியதானே, நல்லா பொழுது போகும்ல. ஹே, நான் என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? எனக்கு பசங்களோட கடலை போடுறதுல பிடிக்காது. இங்க பாரு, நீ அப்படி உட்காந்துருந்தா பசங்க எந்திரிச்சு போயிருப்பாங்கல்ல, அதான் சொன்னேன். உன் பக்கத்துல எவனும் உட்கார மாட்டான்ல. என்ன என் மேல கப்படிக்கணும்னு சொல்ல வரியா? இல்லடி, நீ தான் வெர்ஜின் பாப்பாவாச்சே, அதான் சொன்னேன். இங்க பாரு சங்கி, நீ லிமிட்டை கிராஸ் பண்ணி எப்பவுமே என்ன கலாச்சிட்டு இருக்க. என்னைக்கு நான் அடிக்க போறேன்னு தெரியல, பாத்துக்கோ. மச்சி மச்சி மச்சி, கூல் டவுன் மச்சி. ஏன் இப்படி சூடாகுற? அவன் நம்ம ஃப்ரெண்டுடி. இது என்ன ஸ்கூலா? காலேஜ்னா எல்லாரும் இப்படிதான் கலாய்ப்பாங்க. பின்ன என்னடி ஓவரா எப்ப பார்த்தாலும் என்ன கலாய்ச்சிட்டே இருக்க? அப்புறம் அடிச்சுக்கலாம் விடு. அவன் நம்ம ஃப்ரெண்டு மச்சி. நிவே, நீ என்ன பர்ஃப்யூம் போட்டிருக்க? கூல் வாட்டர். எங்க ஆன்ட்டி ஒருத்தங்க லண்டன் போனாங்க, அங்க இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆமா, உங்க அண்ணன் லண்டன்ல தானே இருக்காங்க, அங்க இருந்து வாங்கிட்டு வரலாமே. என் அண்ணன் லண்டன் போக முடியாம திரும்பி வந்துட்டாரு. ஏண்டி, பாஸ்போர்ட் இருந்து விசா கிடைச்சா டிக்கெட் போட்டு போக வேண்டியதானே? என்ன நிவே, உனக்கு தான் எங்க ஃபேமிலி பத்தி தெரியும்ல. நாங்கெல்லாம் அகதிங்க, இந்தியன் சிட்டிசன்ஸ் கிடையாது. சாதாரணமாலாம் அங்க போக முடியாது. அகதினா பாஸ்போர்ட்லாம் தர மாட்டாங்களா? சிம் கார்டே தர மாட்டாங்க. நீ பாஸ்போர்ட்டை பத்தி பேசுற. இந்தியன் சிட்டிசன் ஆனா பாஸ்போர்ட் தர தானே செய்வாங்க. நான் வேணா என் டாடி கிட்ட சொல்லி உனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கி தரேன். அப்படியே பாஸ்போர்ட், ஆதார் கார்டு எல்லாம் அரேஞ்ச் பண்றேன். உன்னால முடிஞ்சா என்ன மாதிரி 1 லட்சம் அகதிங்க இருக்காங்க, அவங்களுக்கும் இரட்டை குடியுரிமை கொடுக்க சொல்லு. என்னடி உனக்கு சொன்னா ஊருக்கே கேக்குற? பின்ன அவங்க அப்பா வாங்கி கொடுக்கறதுக்கு இதென்ன சூப்பர் மார்க்கெட்ல விக்கிற பொருளா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஏதோ சாக்லேட் வாங்கி கொடுக்கற மாதிரி சொல்றா. சரி, அப்ப உங்க அண்ணன் எப்படி வெளிநாட்டுக்கு போக முடியும்? காசு கொடுத்தா ஏஜென்ட் லண்டன்ல கொண்டு போய் விடுவாராம். அது சரி வராம தான் அண்ணன் திரும்ப வந்துட்டார். ஏஜென்ட் எப்படி கொண்டு போய் விடுவான்? இந்த மாதிரி அகதிகள் எல்லாம் கள்ளத்தோணி மூலமா கடல் வழியா ஹார்பர் கூட்டிட்டு போய் அங்க கப்பல்ல இருக்கிற கண்டெய்னர்ல திருட்டுத்தனமா ஏத்தி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி இல்லீகலா செட் ஆகாதுப்பா. எங்களுக்கு எல்லாமே டைரக்ட் கான்டாக்ட்ஸ் தான். பிரிட்டிஷ் ஏர்வேஸ், அப்புறம் எமிரேட்ஸ், இந்த மாதிரி தான். ஆமா, காசு திரும்ப கொடுத்துருவாங்களா? அதான் நீவே சிக்கலே. அந்த காசுக்காக அக்கா படாத பாடுபட்டுட்டா. லண்டனுக்கு அனுப்புறேன்னு கூட்டிட்டு போன ஏஜென்ட்ட போலீஸ் பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. எப்ப வருவான், வந்தாலும் காசு தருவானா? மறுபடியும் லண்டன் போறதா இருந்தா காசுக்கு எங்க போறது? பாவம் அக்கா தான் ரொம்ப கஷ்டப்படுறா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. 1 அடி ஏறினா 9 அடி சறுக்குது. என் குடும்பத்துக்கு எந்த சனியம் பிடிச்சிருக்குன்னே தெரியல. என்னால என்னதான் செய்ய முடியும் சொல்லு? எங்க அண்ணன் வெளிநாட்டுக்கு போயிட்டான், இனிமே எந்த கஷ்டமும் வராது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுடி. கடவுளுக்கு உங்க மேல என்ன பொறாமையோ, அதான் இப்படி எல்லாம் செய்யறாரு. தமிழ், அதுக்கெல்லாம் வருத்தப்படாதடி. ஒரு சமயம் அவர் போற வழியில அவருக்கு ஏதாவது ஆயிட்டா நல்லபடியா திரும்பி வந்துட்டார்ல, அதை அப்படியே ஃப்ரீயா விடுடி. நல்லபடியா முயற்சி பண்ணா அவர் கூடிய சீக்கிரத்துல போயிடுவாரு. யாராச்சும் எங்க வீட்ல இருந்து வெளிநாட்டு போனாதான் எங்க வாழ்க்கைக்கு ஒரு விடியல் கிடைக்கும்.
விடுடி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி 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 சரி, இந்த சந்தோஷத்தை கொண்டாட நம்ம எல்லாரும் இப்போ ஒரு பீர் அடிக்க போறோம். வாங்க போலாம். பீரா? கேண்டீன்ல மோர் மோர். வா. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? அக்கா எப்பக்கா வந்த? நீ என்ன பண்ற? இல்ல, இன்னைக்கு ஃபாதரை போய் பார்த்து கீபோர்ட் கத்துக்கலாமான்னு கேட்டேன். அவரும் அதுக்கு சரின்னு சொல்லிருக்காருக்கா. சாயந்தரம் வர சொல்லிருக்காருக்கா. நான் தான் உன் கூட வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, நீ ஏன் சர்ச்சுக்கு தனியா போன? சொன்னக்கா, எல்லா வேலையுமே நீ தான் பாக்குற, உன்னை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு தான் நானே கிளம்பி சர்ச்சுக்கு போனேன்க்கா. எல்லா விஷயத்துக்கும் உன்னை எதிர்பார்க்கலாமா? அதனாலதான்க்கா, தனியா வாழ பழகிக்கணும்ல. என்ன கௌதம், நான் உனக்கு எதுவுமே செய்யல, உன்னை கண்டுக்கலன்னு அதனால நீயே கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டியா? ஏன்க்கா இப்படிலாம் பேசுற? நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எங்களுக்கு தானே தெரியும். நானும் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல, அதுக்காகத்தான்க்கா. ஏண்டா இவ்ளோ பெரிய மனுஷ மாதிரி பேசலாம் கத்துக்கிட்ட? சரி, ஃபாதர் என்ன சொன்னாங்க? அக்கா, நான் சர்ச்சிலே தங்கி கீபோர்டு வாசிக்கவும் ஊழியம் செய்ய விரும்புறதாவும் ஃபாதர் கிட்ட கேட்டிருக்கேன்க்கா. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபாதர் என்ன சொன்னாங்க? வீட்ல உள்ள பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு வர சொல்லிருக்காருக்கா. கௌதம், உன்ன மாதிரி பிள்ளைங்க எல்லாம் அங்க இருக்காங்களா? இல்லக்கா, நாம அகதியா இருக்கிறதுனால ஃபாதர் நான் கீபோர்டு கத்துக்கிறதுக்கும் அங்கேயே தங்கிக்கவும் ஒத்துக்கிட்டாருக்கா. ஏய் கௌதம், உனக்கு 2 அக்கா 2 அண்ணங்க இருக்காங்க, நீ எதுக்கு அங்க போய் தங்கி படிக்கணும்? அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு கீபோர்டு கத்துக்கணும்க்கா. அதான் முதல்ல இருந்தே என் ஆசை லட்சியம் எல்லாமேக்கா. அதத்தாக்கா நான் விரும்புறேன். சரி, வீட்ல இருந்து போய் படிக்கலாம்ல? அதான்க்கா எனக்கு கஷ்டம். தேவையில்லாம உங்களையெல்லாம் தொந்தரவு பண்ணணும், அதனால நான் அங்கேயே தங்கிக்கிறேன்க்கா. கௌதம், நீ கீபோர்டு கத்துக்கணுங்கிற ஆசையில சொல்ற, ஆனா மத்தவங்க நான் உன்னை சரியா கவனிக்காம சர்ச்சுக்கு அனுப்பிட்டேன்னு தப்பா பேசுவாங்கடா. அக்கா ப்ளீஸ்க்கா, நான் கீபோர்டு கத்துக்கணும்க்கா, புரிஞ்சுக்கோக்கா. சரி, ஓகே, உனக்காக நான் ஃபாதர் கிட்ட போய் பேசுறேன், சரியா? சரிக்கா. சரி, வா சாப்பிடலாம், வா. ம். வா. சுவாமி, துர்கா, இப்ப சொல்லு. சாமி, என் பொண்ணு மனசு மாறிடுவாளா? அதில் ஏன் உனக்கு இவ்வளவு சந்தேகம்? இது முதல் வாரம் தானே, 2வது வாரம் பார், அவளுக்கு நிறையவே மாற்றம் தெரியும். இன்று நடக்கும் ஜாம பூஜை அவள் மனதை மாற்றிவிடும். அவள் கந்தரவனே மணமகனாக வரப்போவதை நினைப்பாள். இனி நீ கல்லை காட்டி இவன்தான் உன் கணவன் என்று கூறினாலும் கழுத்து நீட்டுவாள். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. நீ அந்த சந்தோஷத்தோடு வீட்டுக்கு கிளம்பு, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சாமி, இன்னைக்கு நைட்டு என் மகளுக்கு நடக்க போற பூஜையில நானும் கூட இருக்கனே. நோ 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 நோ, நெவர் நெவர். சாம பூஜையில் உனக்கு வேலை இல்லை. குளிக்க சென்ற உன் மகள் ஈரத்துணியோடு பூஜை செய்யும் இடத்தில் அமர்ந்து விட்டால் அதன் பிறகு பூஜை நடக்க ஆரம்பித்து விடும். விடிய விடிய பூஜை நடக்கும். அந்த நேரத்தில் நீ இங்கு இருப்பது நல்லதல்ல. ஆகவே இப்பவே நீ கிளம்பிவிடு. நாளை காலையில் வா. சாமி, ராகினிய தனியா விட்டுட்டு போனா என் வீட்ல உள்ளவங்க அவளை பத்தி கேப்பாங்க. நீங்க பூஜையை நடத்துங்க, நான் வெளியில ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கேன். சரிங்க சாமி.
பாப்பா ரெடியா? குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறா சாமி. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்காளா? ஆமா சாமி. நீ இங்கேயே இரு, நான் போறேன். ம். வாழ்க. குழலினிது யாழினிது என்பது தமிழ் மக்கள். ரகணி. அது சரி சாமி, அம்மா எங்க? மகளே, உன் அம்மாவை வெளியில் உட்கார சொல்லியிருக்கின்றேன். அதை புரிந்து கொள் ராகினி. சரி சாமி. புத்திசாலி பெண். என்ன சாமி இது இது? அந்த சராசரங்களை அடக்கும். ஆஹா. இது சோமபானம் பெண்ணே. ஓ சரி, ஏன் உங்க கை இப்படி நடுங்குது? சற்று நேரத்தில் பூஜை ஆரம்பிக்க போகுது அல்லவா? அதான். அது மட்டுமல்ல, இது காந்த சக்தியான பூஜை. ம், அதனால் கை நடுங்குகிறது. கொஞ்ச நேரத்தில் சரியாகிவிடும். ம். இதை பருகு பெண்ணே. பிடி பிடி. ராகினி, மோகினி, பத்மினி, ருக்மணி. ஏண்டா போலி சாமியாரே, தீர்த்தம்னு சொல்லி மயக்க மருந்து கொடுக்கறியா? இருடி, உன்னை கவனிச்சுக்கிறேன். இப்ப ஹீரோயினி, இந்த ஹீரோவுக்கு ஏத்த ஹீரோயினி. ஈரமான நீ என் ஹீரோயினி. ராகினி, நீ அந்த காலத்து பத்மினி. சாமி, சாமி, குடிச்சிட்டேன் சாமி. குடித்து விட்டாயா? முழுவதும் குடித்து விட்டாயா பெண்ணே? இப்பொழுது நீ சொர்க்கத்துக்கே போற மாதிரி இருக்குமே. ஆமா சாமி. மகளே, பாப்பா, நீ காணாத சுகத்தை இப்பொழுது காண்பாய். என் கனவெல்லாம் நிறைவேறப் போகிறது. ஆமா சாமி. பெண்ணே, ராகினி, மோகினி, ஆமா சாமி. சொல்லுமா. சாமி, ஒரு நிமிஷம். அடி உன்ன நாயே. ஐயோ, 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 யம்மா, யம்மா, யம்மா. ஐயோ, 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 நாயே. ஐயோ, ஐயோ, இருக்குமா? ஐயோ, ஆட்டாட, ஆட்டாட, இருக்குமா? இருக்குமா? அடிக்காதமா, ஐயோ, கீழே அடிக்காதமா. உன்னை கேக்குதா? பேச்சு மாதிரிமா, என் பேச்சு மாதிரிமா, உன் என்ன ஆட்டா பண்ண மாதிரிமா. மாட்டா? ஐயோ, உன் ஆட்டா மாதிரிமா. உனக்கு அடிக்காத, உன்னை நாயே, கேக்குதா? அம்மா, அம்மா, என்னை விட்டுருமா. சாமியார் இல்லடா. இது சுருட்டு. ராகினி, பத்மினி, மோகினி, இவ்வளவு பொண்ணுங்க கேக்குதா? என் பேரை வேற வச்சு கூப்பிடுற? என் பேரை பேசுச்சா? சொல்லுடா. இன்னைக்கு நீ செத்தடா. உன்னை சாவடிக்காம நான் விட மாட்டேன். கோபம் இருந்தா மயக்க மருந்து கொடுப்பேன். நாயே. என்ன பூஜையில் இவ்வளவு சத்தம்? எதுக்காக அடி, அவர் அடிக்கிற? நாயே. இவனே ஒரு பிச்சை பையன். இவனுக்கு புரியாது. பக்கத்துல வந்து வரியா? கிளம்பியா? சாமி, ஐயோ, ஐயோ, யாரோ காப்பாத்துங்க. நான் கொல்லாம விட மாட்டேன்டா. எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்துறீங்க? ஐயோ, போலீஸ், வாய் மூடா. சாமி பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறீங்க. யாரோ காப்பாத்துங்க. நீ என்ன டாக்டர் பாரு. அம்மா, அம்மா, சாமி வேஷம் கட்டி கொலை பண்ணிட்டு வந்தீங்களா? வீட்டுக்கு விடுடா. வாயை மூடு. அம்மா, அம்மா, வேட்டியை உருவிட்டியாம்மா, அம்மா. அம்மா, 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 அம்மா. போட்டு வேண்டாம். அம்மா, அம்மா, அம்மா. ராகினி, பண்றியம்மா. ஏ ராகினி, என்னடி அங்க சத்தம்? என்னடி அதுக்குள்ள வந்துட்ட? பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சா? உன்ன மாதிரி ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஏமாத்துறவ இருக்கதான் செய்வான். என்னடி சொல்ற? என்னாச்சு? சாம பூஜை செய்யறேன்னு சொல்லிட்டு எனக்கு காம பூஜை செய்ய பார்த்தா. அப்புறம் என்ன ஆச்சு? எனக்கு எடுத்துட்டாமா. ஐயோ 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 ஐயோ, போச்சே, எல்லாம் நாசமா போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அம்மா, என்னடி? நான் எது சொன்னாலும் நம்புவியா? என்ன? நான் ஊ பொண்ணுமா. எவனாவது என்ன தொட முடியுமா? 2 பேரையும் வெளுத்து கட்டிட்டு வந்திருக்கேன். உள்ள போய் பாரு அவங்க நிலைமைய. நிலைமைய பாக்கறதா? என்ன பண்றேன்னு பாருடி. அட கழட்டு நாயே, வந்துட்டேயா, வந்துட்டேன். ஏண்டா, என் பொண்ணு மேல கை வைக்கிறதா? சுருட்டு சாமியாரா இவன்? திருட்டு சாமியாரு. வெளியில போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன். ப்பு, நாயே, நடடி வா. ஐயோ, 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 அம்மா, தூக்கி போடுறா, தூக்கி போடுறா. சாமி. அம்மா, இடுப்புல அடிச்சிட்டாடா. சாமி,
என்ன சாமி பண்ணீங்க இப்படி அடிச்சிட்டாங்க? அவளை ஹீரோயின்னு சொன்னடா, நான் ஹீரோன்னு சொன்னேன். அதுக்கு இந்த அடி அடிச்சுட்டாடா. சாமி இந்த இருட்டடின்றாங்களே, கேள்விப்பட்டீங்களா சாமி? ஐயோ அது இதுதானடா. ஆமா சாமி. அப்பா ஏந்திருக்க முடியல, தூக்கி போடுறா, தூக்கி போடுறா. அம்மா சாமி, ஊருக்கே போயிடலாம் சாமி. இல்லப்பா போயிடலாம்டா, உளுந்தூர்பேட்டைக்கே போயிடலாம் சாமி. போயிடலாம்டா. ஐயோ இந்தம்மா கும்பிட்டா சாமி. கையை தூக்க முடியலடா. தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை, பாவிகள் மீது ஆண்டவன் காட்டும், பாவிகள் மீது ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணியோசை, தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. ஊரார் வெறுத்தார் உலகம் பழித்தால் உதவும் கோவில் மணியோசை, தாயார் வடிவில் தாவி அணைத்தே தழுவும் நெஞ்சில் மணியோசை, இது உறவினை கோரும் மணியோசை, இவன் உயிரையும் காக்கும் மணியோசை, தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. ஃபாதர், ஆரோக்கியம். உன் பாட்டு கேட்கும்போது என் மனசு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கியா? ரொம்ப நன்றி ஃபாதர். குட் ஈவினிங் ஃபாதர். வாமா Father. யாழினி. உங்க ஓய்வு நேரத்துல வந்து உங்களை தொந்தரவு செய்யறதுக்கு என்ன மன்னிக்கணும் ஃபாதர். இறை பணிக்கு வந்துட்டா தொந்தரவுன்னு நினைக்க கூடாதுமா. ஃபாதர், கௌதம் உங்களை பார்க்கறதுக்கு பல தடவை என்ன கூப்பிட்டான். தொடர்ந்து வேலை இருந்ததுனாலையும் வீட்டு பிரச்சனைனாலையும் என்னால வர முடியல. அதனால கௌதமே தனியா வந்து உங்களை பார்த்துட்டு போயிருக்கான். உங்க வீட்டு சூழ்நிலை எனக்கு நல்லா தெரியுமா. கௌதம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். ஃபாதர், அவனுக்கு உங்களையும் இந்த சர்ச்சையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இங்கே தங்கி கீபோர்டு கத்துக்கணும், கடவுளுக்கு ஊழியம் செய்யணும்னு அவன் ஆசைப்படுறான். இந்த இடம் அவனுக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனா இறை தொண்டு செய்ய ஆண்டவரோட அருள் வேணுமா. கடவுளை கும்பிடுறதும் அவரை பின்பற்றுறதும் அவங்கவுங்க சுதந்திரம் ஃபாதர். அதில் நாம தலையிட முடியாது. கடவுளுக்கு ஊழியம் செய்யறதும் அதுக்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறதும் அது அவங்கவுங்க விருப்பம். அதுலயும் நாம தலையிட முடியாது. ஆனா உங்க முடிவு சரியானதுதான், அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? கண்ணு தெரியாததுனால அவனை நாங்க சரிவர கவனிக்காம விட்டோம்னு அவன் நினைச்சிடக்கூடாது இல்லையா? கௌதம்கிட்ட பேசின வரைக்கும் அப்படி நினைக்கிற மாதிரி தெரியலையேம்மா. வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் தெரியுது. நானும் பல தடவை அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஐ ஹாஸ்பிட்டல் கூட அவனை கூட்டிட்டு போய் செக் பண்ணியாச்சு ஃபாதர். ஆப்ரேஷன் பண்ண 2 லட்சம் கேக்குறாங்க. வேற சில சூழ்நிலைகள்னால என்னால காசு ரெடி பண்ண முடியல. நிச்சயமா கௌதமுக்கு பார்வை கிடைக்க நான் ஏற்பாடு பண்ணிடுவேன் ஃபாதர். எங்க அமைப்பிலேயே அகதிகளுக்கு உதவுறதுக்குன்னே ஒரு அமைப்பு இருக்கு. அதுலயே இத பத்தி நான் பேசியிருக்கிறேம்மா. ரொம்ப நன்றி ஃபாதர். கௌதம் இங்க வந்து கீபோர்டு கத்துக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா பரவாயில்லம்மா, எதுவானாலும் வெளிப்படையா சொல்லுங்க. நைட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டோம் ஃபாதர். அப்பதான் எங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். கண்ணு தெரியாததுனால அவனை ஒதுக்கிட்டோன்ற மனநிலைமை அவனுக்கு வந்துடக்கூடாது. ஆண்டவரோட விருப்பம் அதுவா இருந்தா அப்படியே நடக்கட்டுமா. ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேன் ஃபாதர். கலங்காதம்மா, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்கரை விளக்கமா இருந்து உனக்கு வழிகாட்டுவாருமா. நீ நிம்மதியா போயிட்டு வாமா. சரி ஃபாதர், காட் நான் பிளஸ் வரேன். யூ. நாளைக்கு மார்னிங் ஒரு ஆபரேஷன், சாருக்கு ரிமைண்ட் பண்ணிடுங்க மேடம். சொல்லிடுறேன். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் யாழினி. நீ போ. ஓகே டாக்டர். இப்பதான் உன்னை நினைச்சேன், முன்னாடி வந்து நிக்கிற. அப்புறம் உன் தம்பி வந்துட்டாரா? அவருக்கு என்னாச்சு? மேடம், உங்களை மாதிரி உதவி செய்யறவங்க இருக்கிறதுனால தான் நாங்க இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். கடல்ல வச்சு நேவிக்காரன் பிடிச்சிட்டான். ஏஜென்ட்டை கொண்டு போயிட்டாங்க.
Thank you.